ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. அவன் ஸ்பீடுக்கு நீங்க போக முடியாது. உங்க பேரே உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வராது. டக்கு என்ன ஊருக்கு போறோம்னு பஸ் ஏறிட்டு மறந்து போகுது. ஊர் எந்த ஊருக்கு நம்ம போய் ஆகணும். தொகுப்பூத்தில் இருக்கிறாங்க. தொகுப்பூதியத்திலிருந்து வெளியில் வந்த முதலும் கடைசியுமான தோழர்கள் நாம தான். கலைஞர் இருந்தாலே கொடுத்தாரு, வேற யாராலையும் கொடுக்க முடியல. நாம ஜெயிச்சிட்டோம். அது நினைச்சு பாருங்க. அதே மாதிரி பிஜி ஆகிட்டோம், பென்ஷன் வாங்கிட்டோம். ஆக நாம் அடைந்த வெற்றிகளை நினைச்சு பார்க்கணுமே தவிர இந்த மருமக பத்தியா சுட தண்ணி கொடுத்துட்டா டொங்கலா டொங்குன்னு வச்சுட்டு போகுது மனைவின்னா அவன் அப்போ ரிட்டையர்ட் ஆனவனுக்கு டொங்குன்னு தான் வைப்பாங்க டேபிளில். இந்தாங்க அப்படின்னு டேபிளில் கொடுப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரிதானா? சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்கொண்டு நமது மகிழ்ச்சியை நாம் தொலைச்சிடக்கூடாது. சரிதாங்களா? அதான் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது காதலிச்சிருப்பீங்கல்ல, அந்த காதலை நினச்சிங்க. இல்லைன்னா பார்த்து காதலிக்க. புதுசாக கூட காதலிக்கலாம், தப்பு இல்லை. கவனமாக காதலிக்கணும். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. வருமா எனக்கு பொருத்தமானது நான் கிடைச்சா நான் போயிட்டே இருப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க யாரும் தடுக்க மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்லியாச்சு. நீங்கள் வேறு நான் வேறு. ஆனால் பென்ஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏடிஎம்ல என்ன அனுப்புவோம், உங்களுக்கு வேறு பணம் அனுப்பிச்சுவோம். அதில் ஒன்றும் தடை கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. சரிங்களா? சில பேர் வர தொழிலதிபர் அவருக்கு பிரச்சனை இல்லை, பொழுது போயிடும். இவருக்கு பிரச்சனை கிடையாது. அவருக்கு என்ன செய்யறான்னு தெரியல. நிறைய பேருக்கு பொழுது போக மாட்டேங்குது சார். ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே காஞ்சி போன டிசம்பர் பூ மாதிரி ஆயிடுறாங்க. தேவை கிடையாது. சரிங்களா? எனவே ஊரில் நடக்கிற போராட்டம் போய் நில்லுங்க சார். கொஞ்சம் நடந்து போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க. என்னதான் பாருங்க. தயவுசெய்து நம்ம போராட்டத்தை யாரும் கேட்டுக்கல. அடுத்த நாள் பேப்பரில் வரலான்னு வருத்தப்பட்டோம்ல. அப்போ ஊரை போராடிட்டு இருக்கிறாங்க. அம்மா பேர் போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் வர்றதை முழுசாக நம்பாதீங்க. அப்புறம் நீ எல்லாரும் வைத்தியம் சொல்கிறான் நாட்டில், அதெல்லாம் நம்பி ஏதாவது பண்ணி சிக்கல் ஆகிக்கிறாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அதனால் தயவுசெய்து மகிழ்ச்சியாக இந்த ஓய்வு பெற்ற காலத்தை நாம் கழிக்க வேண்டும். மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு வேலை என்ன தெரியுங்களா? சென்னையில் இருந்தால்